சாந்தி. இப்பொழுது நான் சூட்சும உலகிற்கு செல்கின்றேன். நான் பரிஸ்தா. ஆகாயத்துக்கு மேலாக இருக்கின்றேன். இது பரிஸ்தாக்களின் உலகம். முன்னாள் பாப்தாதா தாமரை ஆசனத்தில் அமர்ந்துள்ளார். திருஷ்டி கொடுத்து கொண்டுள்ளார். நான் அந்த திருஷ்டியை பெற்றுக் கொண்டுள்ளேன். இப்பொழுது நான் பாபாவிடம் மனதினுடைய அனைத்து விடயங்களையும் கொடுக்கின்றேன். எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தையே, இதை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டேன். பாபா என் மீது தனது அன்பை நிரப்பி என் தலை மீது தன் கைகளை வைக்கின்றார். நான் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டேன். இப்பொழுது லேசாகிவிட்டேன். மீண்டும் இந்த பூமியை வந்தடைகின்றேன். முற்றிலும் ஆழ்ந்த நிலையில் இருந்த வண்ணம் இப்பொழுது என்னுடன் நானே பேசுகின்றேன். காலம் நெருங்கிவிட்டது. திடீரென்று ஏதாவது விளையாட்டு ஆரம்பமாகும். என்னுடைய சக்தியை நான் அதிகரிக்க வேண்டும். சாட்சி பாவனையை, பற்றற்ற பார்வையாளன் என்ற ஸ்திதியை நான் அதிகரிக்க வேண்டும். ஆத்மாகிய நான் பயமற்ற நிலையை அதிகரிக்க வேண்டும். சாகாஷ் கொடுக்கக்கூடிய அழகான சேவையை நான் ஆரம்பித்தே ஆக வேண்டும். மனதினை நான் தயார்படுத்துகின்றேன். எது நடந்ததோ அவைகளை நான் முடித்துவிட்டேன். எனக்கு நிகழ்ந்த எந்த துக்கங்களையும் அவமானங்களையும் நான் மறந்துவிட்டேன், மாற்றிவிட்டேன். கடந்த காலத்தை நான் முடித்துவிட்டேன். என்னுடன் நான் தொடர்ந்தும் பேசுகின்றேன். நான் மகான் ஆத்மா. நான் இந்த சிருஷ்டியினுடைய புண்ணிய ஆத்மாவேன். இந்த உலகிற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸ், அனைவருக்கும் வெளிச்சத்தை காட்டக்கூடிய மைட் ஹவுஸ். நான் ஆத்மா, இந்த உலகத்தின் ஆதாரமூர்த்தியாக இருக்கின்றேன்.
என் ஸ்திதியினுடைய தாக்கம், என் சங்கல்பத்தினுடைய தாக்கம், குஷியின் தூய்மையின் தாக்கம் இந்த முழு உலகத்தினிலும் பரவிக்கொண்டு உள்ளது. நான் மூதாதையனாக இருக்கின்றேன். மிகவும் உயர்ந்த ஆத்மா நான். விஷயம் அனைத்தும் சிறியதுதான். இப்பொழுது நான் பிரச்சனைகளை முடித்தே ஆக வேண்டும். ஈஸ்வரிய போதையில் இருக்க வேண்டும். சித்தத்தை தினமும் ஈஸ்வரிய சக்திகளால் நிரப்புகின்றேன். 1000 கரங்களை உடைய சர்வசக்திவான் எனக்கு துணைவனாக இருக்கின்றார். நான் சிந்தனை செய்கின்றேன், எனக்கு பகவான் துணை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் இப்பொழுது எனக்குள் நான் வாசனை உள்ள நற்குணங்களை நிரப்புகின்றேன். நான் உயர்ந்தவனாக இருக்கின்றேன். பகவான் எனக்கு துணை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட என் ஸ்திதி உயர்ந்ததாக, ஆட்ட அசைக்க முடியாதவனாக, மாஸ்டர் சர்வ சக்திவானாக, மாஸ்டர் ஞானக்கடலாக தாமரை ஆசனத்தில் அமர்ந்துள்ளேன். சர்வசக்திவானின் இறைவனினுடைய நிழல் குடல் என் தலை மீது இருக்கின்றது. அந்த கிரணங்கள் எனக்குள் அடங்கிக் கொண்டுள்ளது. இப்பொழுது எனது மனம் புத்தியை ஒருங்கிணைக்கின்றேன். ஞான சூரியனை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. மகா ஜோதி சர்வசக்திவான், அவரை நான் என்னுடையவராக்கிவிட்டேன். பிராணேஸ்வரா, குதா தோஸ்தே, தன்னுடைய இடத்தை விட்டு என்னிடம் வந்துவிடுங்கள். என் அழைப்புக்கிணங்க பகவான் கீழே என்னிடம் வந்துவிட்டார். தன் கிரணங்களை பரப்பிக்கொண்டு கீழாக பிரம்ம தந்தையின் சூட்சும உடலுடன் வந்துவிட்டார். பாப் தாதாவாக இருவரும் என் முன்னால் வந்துவிட்டனர். நான் மற்றும் பாபா. பாபாவின் தெய்வீக கிரணங்கள் நாலா பக்கமும் பரவுகின்றது. பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டுள்ளார். தன்னுடைய வரதான கரங்களை என் தலை மீது வைத்துள்ளார். கவலையிலிருந்து முக்தி அடைய வைத்துக் கொண்டுள்ளார். சுகத்தை கொடுத்து கொண்டுள்ளார். மேலும் திருஷ்டியை கொடுத்துவிட்டு மீண்டும் தன்னிடத்தை நோக்கி சென்று விட்டார். இப்பொழுது நான் சூட்சும வதனத்துக்கு செல்லப் போகின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான்.
என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் சக்திகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு 3 முறை எனக்குள் நானே எண்ணங்களை உருவாக்குகின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் சக்திகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் சக்திகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாலாபுறமும் பவர்ஃபுல்லான வாயுமண்டலம் இருக்கிறது. இந்த சக்திசாலியான வாயுமண்டலத்தில் இடையில் நான் பரிஸ்தா சூட்சும உலக பக்கமாக செல்கின்றேன். நான் மேலாக பறந்து கொண்டு செல்கின்றேன். ஆகாயத்தையும் கடந்து செல்கின்றேன். பரிஸ்தாக்களின் உலகத்தில் நான் பரிஸ்தா. சூட்சும வதனத்தில் பாபா கமல ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நாலாபுறங்களிலும் ஜொலிக்கக்கூடிய வாயுமண்டலம் உள்ளது. விடுபட்டும் அன்பாகவும் இருக்கின்ற மனதை கவர்ந்தெழுக்கக்கூடிய வாயுமண்டலம் உள்ளது. பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த திருஷ்டி மிகவும் சுகமாக உள்ளது. தடைகள் அனைத்தையும் அகற்றக்கூடியதாக இருக்கிறது. தடைகளை அகற்றுகின்ற அந்த திருஷ்டியை நான் அனுபவம் செய்கின்றேன். அனைத்து தடைகளையும் என்னிடமிருந்து முற்றாக விலகிவிட்டன. பாப்தாதா திருஷ்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவை நோய்களை விரட்டக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் சக்திசாலியான திருஷ்டி. திருஷ்டியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது பாபாவுக்கு நன்றி சொல்கின்றேன். பாபா, நீங்கள் எனக்கு சுகமயமான வாழ்க்கையை கொடுத்துள்ளீர்கள். ஞானத்தினுடைய பிரகாசத்தினை, வெளிச்சத்தினை கொடுத்துள்ளீர்கள். பல பிறவிகளுக்கும் என்னை அதிகாரியாக்கிவிட்டீர்கள். நான் சிரேஷ்ட உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மா. உங்களுக்கு மிகவும் மிகவும் நன்றி. பாபா அன்பான சிருஷ்டியை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தலை மீது சதா கரங்களை வைத்துள்ளார். அதை நான் உணர்கின்றேன்.
இப்பொழுது நிராகார ஆத்மாவாகிய நான் நிராகார உலகிற்கு நிராகார தந்தையான சிவ தந்தையிடம் சென்று இணைந்து கொள்கின்றேன். மனம், புத்தி, சமஸ்காரம், புலனங்கங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தந்தையின் நினைவில் மூழ்கிவிட்டேன்.